ஒரு ஃபேமிலியில் 4 பேர் கட்சியில் இருக்காங்க. தந்தை, மகன், மருமகள், பேரன். குடும்ப கட்சின்னு இதான் குடும்ப கட்சி. திமுக கூட குடும்ப கட்சி கிடையாது. திமுகவில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் உதயநிதியும் ஸ்டாலின் தான் இருக்கார். 2 பேர் தான். இவரெல்லாம் மாப்பிள்ளைலாம் அரசியலுக்கு வரதில்லை. சபரீசன்லாம் அரசியலுக்கு வரல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியிலும் அப்பா மகன் இருப்பாங்க. இந்த ஒரு கட்சி மட்டும்தான் 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேர் யாரை வளர்த்து விடுறது, யாரை அமுக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனையில் என்ன நடக்குதுன்னா, இது அன்புமணி பாஜக கூட்டணியில் இருக்கிறது ராமதாஸ் கண்ணை உறுத்துது. நீ எப்படி தனி ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போகிற? என் கட்சி இப்போ இதே லெவலில் போச்சுன்னா பாமக 2ஆக உடஞ்சி பாமக ராமதாஸ், பாமக அன்புமணி அப்படின்ற வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதா அரசியல் நோக்கம் கருதுறாங்க. அந்த மாதிரி பண்ண விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாலு, அப்புறம் அங்கே இருக்கிற முக்கியமான பொறுப்பை திலகபாமா, இவங்கெல்லாம் சேர்ந்து 2 பேர்ட்டையும் போய் பேசியிருக்காங்க. வேணாங்க ஐயா, அதுக்கு பெரியவர் சொன்னதான், நான் சாகிற வரைக்கும் நான் தான் தலைவர், என் இஷ்டப்படி கொடுப்பேன், எடுத்துப்பேன். அவனா செயல் தலைவராக இருக்க சொல்லு. செயல் தலைவராக இருக்கிற அளவுக்கு அன்புமணிக்கு ஒன்றும் அவ்வளோ ஒன்று சீப்பாக போகுது. ஆனால் அன்புமணியோட நியாயம் அவன் பெரியவர்கிட்ட எடுபடாமல் போனதான் துரதிர்ஷ்டம்.